கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி தேரோட்டம் தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த திருத்தேரோட்டத்தின் சிறப்புகள் என்ன? அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு? சிதம்பரம் நடராஜர் கோயில் உலக புகழ்பெற்றது. உலக புகழ்பெற்ற இக்கோயில் 2 திருவிழாக்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஒன்று ஆருத்ரா தரிசனம், மற்றொன்று ஆணி திருமஞ்சனம். ஆருத்ரா தரிசனம் தான் இந்த கடந்த 25ஆம் தேதி தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அதை தான் நாம் பிரத்யோகமாக கழுகு பார்வை காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 4 வீதி வழியாக தேர் திருவிழா நடைபெறும். இதில் விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வர் என 5 பேரும் தனித்தனி தேரில் உலா வருவார்கள். ஒரு தேரை இழுக்க வேண்டும் என்றால் ஊரே கூட வேண்டும். ஆனால் 5 தேரும் ஒரே நேரத்தில் இழுக்க வேண்டும் என்றால் எத்தனை ஊர வேண்டும் என்பது நம்மளே யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு கூட்டம் தற்போது சிதம்பரத்தில் அணிதிரண்டு இந்த தேரை இழுத்து வடம்பிடித்து இழுக்கும் காட்சியை நாம் பிரத்யோகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆருத்ரா தரிசனம் என்பது நாளை நடைபெறுவது. அதன் முன்னாளாக இன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது. இந்த தேர் திருவிழா காண்பதற்காகவும் தேரை வடம்பிடித்து இழுப்பதற்காகவும் சிவபக்தர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டவரும் இங்கே பலர் வந்திருக்கிறார்கள். அந்த அளவு சிறப்பு வாய்ந்த தேர் திருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர் திருவிழா மாலை வரை நடைபெறும். மாலைதான் இந்த தேர் அந்த கோயில முன்பாக நிற்கும். அதன் பிறகுதான் நடராஜர் உள்ளே அழைத்து செல்வார்கள். கைலாய வாத்தியம் விண்ணை முட்டும் அளவிற்கு தற்போது தேர் திருவிழா இங்கு நடைபெறுகிறது. தேரை வடம்பிடித்து இழுப்பதற்கு மட்டுமல்லாமல் நடராஜரை தரிசிப்பதற்காகவும் கூட்டம் அலைமோதுகிறது. சிதம்பரத்தினுடைய 4 ரத வீதிகளிலுமே பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளிக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாம் தொடர்ச்சியாக நேரின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிகர நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் நாளை நடைபெறுவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. எத்தனை மணிக்கு அந்த தரிசனம் தொடங்கும்? அது தொடர்பான விவரங்கள். குறிப்பாக நாளை காலை அதிகாலையிலிருந்து நடராஜருக்கு பல்வேறு விதமான வாசனை திரவங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும். அதிலும் குறிப்பாக சொர்ணாபிஷேகம் என்பது இங்கு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. இதன் காரணமாக இந்த அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தீட்சிதர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். சொர்ணாபிஷேகம் என்பது தங்க காசுகளால் நடராஜரை அபிஷேகம் செய்வார்கள். அந்த அளவு பொற்காசுகள் நடராஜர் கோயில் சொத்தாக இருக்கிறது. இந்த தங்க அபிஷேகத்தை காண்பதற்கு அந்த பக்தர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. தீட்சிதர்கள் மட்டுமே அனுமதி உண்டு. பல்வேறு விதமான வாசனை திரவியங்களில் அபிஷேகம் நடைபெறும். காலை முதல் நடைபெறும் இந்த அபிஷேகம் அதிகாலை முடிந்த பிறகு பிற்பகல் 2 மணிக்கு நடராஜரும் சிவகாம சுந்தரியும் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடனமாடியபடியே பக்தர்கள் காட்சியளிப்பார்கள். ஆயிரங்கால் மண்டபம் வழியாக வரும்போது பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். நடராஜரும் சிவகாம சுந்தரியும் விண்ணுலகத்தில் எந்த அளவுக்கு விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.